டாலர்ஸை வந்து இந்த அபெக்ஸ் கரன்சியாக மெயின்டைன் பண்ணதுக்கோசரம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை சாவடிக்க கூட தயங்க மாட்டாங்க. இது எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் எடுத்துன்னு வர்றதுன்னு நினைக்கிறது எல்லாம் இந்த டேரிஃப்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் அவங்க மெயின் ஸ்லோவாக உள்ளே வந்து கொக்கி போடுறானுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் யூஎஸ் வாஸ் டெல்லிங் தட் இந்தியா இஸ் மை கைண்ட் ஆஃப் அ பிரதர் அப்படின்னலாம். பட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியா மேலேயும் ஏன் இவ்வளோ டேரிஃப்ஸ் வந்து யூஎஸ் போடுது அப்படின்னா, ஏன்னா இந்தியா வந்து பிரிக்ஸில் இருக்குது. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் என்ன எடுத்தாங்கன்னா, டாலர் சிஸ்டம்லேருந்து வெளியில் போகலாமா அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. அதை எடுத்த பிளான் பண்ணதுன்னு தெரிஞ்சதுக்கே நம்ம மேலே அவ்வளோ டேரிஃப்ஸ் போட்டான். இன்னும் நம்ம அதுலேருந்து போகிறோன்னு தெரிஞ்சால் என்னென்ன பண்ணுவோம். இந்தியாவை யூஎஸ் த்ரெட்டன் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் த்ரெட்டன் பண்ணுதுன்னா, எங்கே நம்ம இந்த டாலர் சிஸ்டமை விட்டு வெளியில் போயிடுவோமோன்னு. ஐ ஹோப், ஐ எம் ஷுர் கண்டிப்பாக நம்ம டாலர் சிஸ்டம் விட்டு வெளில போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கான லீடர் ஸ்ட்ராங் லீடர். அவர் டாலர் சிஸ்டம் விட்டாலும் வெளில போகவே மாட்டார். நம்மளோட கவனம் எல்லாம் இந்த எலெக்ஷன், செலிப்ரிட்டி மேரேஜ் அண்ட் இந்த வார்ஸ் மேலெல்லாம் போயிட்டுருக்குது. பட் டாப் லீடர்ஸ் எல்லாரோட கவனம் எல்லாம் ஆர்டிக், ஐஸ். யூ ஹர்ட் ரைட். எல்லாமே கவனம் எல்லாமே அவங்களதெல்லாம் ஐஸ் மேலே இருக்குது. யூனோ வை? த ரியல் மணி வார் இஸ் கோயிங் டு பி ஆன் ஐஸ். யூஎஸ் அண்ட் நேட்டோ அவங்க ஆல்ரெடி தே ஹவ் மூவ் தேர் சப்மெரைன் அண்ட் ரேடார் இன் டு தட். த ரியல் மணி வார் ஹேப்பனிங் ஆன் ஐஸ். அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் ஐஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ தட் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு வீடியோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ ஃபாலோ, ஷேர் அண்ட் உங்களோட கருத்துக்களை அண்ட் whatever you wish, please do comment and share this video to your friends and family. Thanks for watching. Thank you.